போயிட்டு வாமா, பத்திரமா போயிட்டு வா. உன்னை விட்டு நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியலையேடி. என்னங்க இதெல்லாம் டிராமாவில் இருக்கு? என்ன ராஜேஷ் இது டிராமா அது இதுன்னு பேசிட்டு இருக்க? அப்புறம் என்னப்பா, கட்டி கொடுத்தா ராகினி நம்ம வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். இது எல்லாருக்குமே தெரியுமே. எதுக்கு தேவையில்லாம அழுது கஷ்டப்பட்டு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு? ஆன்ட்டி, இதுவும் ஒரு சடங்கு சம்பிரதாயமா? இல்ல மாப்ள, பொத்தி பொத்தி கைக்குள்ளேயே வச்சு வளர்த்த பிள்ளை, அதான் என்னால தாங்க முடியல. என்னங்க இது? ஏய், உனக்கு இதெல்லாம் புரியாதுடா. ஏன் சம்பந்தி மாப்பிள்ளைய கோவிக்கிறீங்க? அவரே ஒரு மாப்பிள்ளையா இருந்து பாக்குறாரு, சின்ன வயசு. நாளைக்கு அவருக்கே ஒரு பொண்ணு பிறந்து அதை கட்டி கொடுக்கும் போது அப்பனுடைய வலி அப்ப தெரியும். இந்த பாருங்க, கஷ்டம்னா அழுவுறோம், சந்தோஷம்னா சிரிக்கிறோம். இந்த ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சது தானே. என்ன அழாம இருக்கமா சிரிக்காம இருக்குமா? அப்படி இருந்துட்டு அவன் மனுஷன் இல்ல, அது வேற ஏதோ. அப்பா, அண்ணன் எங்கப்பா? அதானே மலர், கோபி எங்கம்மா? என்னம்மா ராகினி மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்புது, அவன் உள்ள இருந்தானே வர சொல்லு. மாமா, ராகினி ஊருக்கு கிளம்புறத பார்க்க முடியாம தான் உள்ள இருக்கிறாரு. நினைச்சேன் அவன் இப்படி ஏதாவது கூத்து பண்ணுவான்னு. ஆள் தான் பார்க்க பெரிய மனுஷன். சரி, நான் போய் கூட்டு வந்துடுறேங்க. கோபி, என்ன கோபி இங்கே வந்து படுத்திருக்க? அங்க ராகினி அவங்க வீட்டுக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்குப்பா. வா, ராகினி பத்திரமா போயிட்டு வர சொல்லுங்கப்பா. போயிட்டு வர சொல்லவா? டேய், என்னடா நீ, என்னாச்சு உனக்கு? டேய், நீ அண்ணன்டா, உன்னை தேடுது அந்த பொண்ணு. இந்த பாரு, நீ வந்தாதான் அது கிளம்பும். தயவு செஞ்சு வா, கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு. டேய், குடும்பத்தை நாம எல்லாரும் அழுவுறத பார்த்து இந்த மாப்பிள்ளை கிண்டல் பண்றாங்க. கண்ணை தொடச்சிட்டு வா, சந்தோஷமா போயிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்புவோம். கஷ்டமா இருக்குப்பா, ராகினி கிளம்புறது என்னால பார்க்க முடியாது. நம்ம வீட்டுல எல்லா தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி அனுப்பும் போது மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா ராகினிக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து முகத்துல கலையே இல்லப்பா. மாப்பிள்ளையோட நடவடிக்கை வேற வினோதமா இருக்கு. இது எப்படி அங்க போய் இருக்குங்கிறத நினைச்சா பயமா இருக்குப்பா. நான் கவனிக்கலன்னு நினைக்கிறியா? எனக்கு அந்த கவலை இருக்குடா. என்ன செய்ய, கட்டி கொடுத்துட்டுமே. அங்கதான் போய் இருக்கணும் அவ. கடவுளை நம்புவோம். என்ன கூடவே பரேஷுடன் புஷ்பாவும் போறாங்க இல்லையா, அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு நம்புவோம். வா. சொல்ல தெரியலப்பா, மனுஷுக்குள்ள என்னமோ பண்ணுது. உடம்புல இருந்து ஏதோ ஒரு உறுப்பு பிச்சுக்கிட்டு போற மாதிரி இருக்கு. என்னடா செய்ய, அதுதான் சொல்லுவாங்களே, பொம்பளைக்கும் தவளைக்கும் ரெண்டு வாழ்க்கை, அவங்க ரெண்டு இடத்துல தான் வாழணும். அதுக்கு நல்லா இருக்கு சம்பந்தி. என்ன சம்பந்தி இது? இதே மாப்பிள்ளை ஆறுதல் சொல்லி கூட்டி வர்றதா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எதுங்க இவங்க அழறதா? அது இல்லைங்க, இவங்க இப்படி ஒண்ணுக்குள்ள ஒன்னா ரொம்ப பாசமா இருக்காங்கல்ல, அத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கேட்டது தப்பா போச்சு, நீங்களும் சேர்ந்து அழுறீங்க. வேணா ஒண்ணு செய்வோமா, ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து ரூம் போட்டு ஒன்னா கூடி அழுவோம், அதுக்கப்புறம் ராகினி அனுப்பி வைப்போமா?
இருப்பேன். மாப்பிள்ள குணம் தெரிஞ்சு நடந்துக்கம்மா, பக்குவமா நடந்துக்க. அங்க எதுவும் எனக்கு உடனே போன் பண்ணு. சரிண்ணே. நேரத்துக்கு சாப்பிடுமா, உடம்ப பாத்துக்க. சரி கோபி, நல்ல நேரம் தாண்டறதுக்குள்ள அவங்க கிளம்பணும். வா ராகினி, வாம்மா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க மாப்பிள்ள, அழைச்சிட்டு வாமா. பாத்துக்கங்க. அப்பா, ராகினி, அம்மாடி பாத்துருந்துக்கோமா. சரிம்மா. வரேன் சம்பந்தி. பொம்பளை ஆசையா பத்து வளர்த்து புருஷ வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கும் போது பிரசவ வலியோட வலி அதிகமா இருக்கு. வயசு பொண்ணுகளை வீட்டுல வச்சுக்க கூடாது. காலகாலத்துல கட்டி கொடுத்தோம்னு அங்க அலைஞ்சு இங்க அலைஞ்சு ஒரு வரணை தேடி அவங்கால வந்து இவங்கால வந்து காசை தயார் பண்ணி அந்த பொண்ணுகளை அனுப்பும் போது நிம்மதியா இருக்கணும்ல, இல்லையே? பாதி உசுரை எடுத்துட்டு போயிடுதுங்களே. என்னைய வாழ்க்கை. சம்பந்தியம்மா, கிளம்புற சம்பந்தியம்மா. அப்புறம் சம்பந்தியம்மா, இப்போ நாங்கள் புறப்படுறோம். மலருக்கு முதல்ல ஒரு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தேன், அதை ரினியூல் பண்ண வேண்டியிருக்கு. மலரை கூட்டி போயிட்டு ஒரு கையெழுத்து வாங்கிட்டு சாயங்காலம் அனுப்பிச்சி விட்டுறேன். நல்லா இருக்குங்க. கல்யாண வீட்டு வேலை எவ்வளவு இருக்கு? மூத்த மருமங்க அவ தானே இந்த எல்லாத்தையும் பார்க்கணும். நீங்க மட்டும் கூட்டு போறேன்றீங்க. பேப்பர் அனுப்பிச்சு விடுங்க, அவ கையெழுத்து போட்டு கொடுத்து விடுவா. சரிங்க, நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான். அப்போ நாங்கள் கிளம்புறோம், வர்றாங்க. சரிங்க. மலர் மாப்பிள்ளைகிட்ட சம்மந்திக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு. அப்பா நான் சொல்லிக்கிறேன்ப்பா, நீங்க கிளம்புங்க. சரிம்மா, கிளம்புங்க. வர்றேம்மா. வரேங்க. சரிண்ணா. தெய்வான, இந்த மலரோட அம்மா லேசுப்பட்டவல்ல. காலையில சமையல நொட்ட சொல்லினாலா, இப்போ இவ வீட்டு வேலைலாம் செஞ்சா களைச்சு போயிருவாளாம். அதனால அவ வீட்டுக்கார்ட்ட சொல்லி அவளை கூட்டு போறேன்னு ஒத்த கல்ல நிக்கிறா. அவ பெரிய ஆள் தான். நான் கூட புதிங்கால் தான் தரையில நிக்காம ஜிம்க்கு நடக்கிறான்னு நினைச்சேன். ஆளும் அப்படித்தான், ஆளும் சைஸும். இங்க பாரு, அவட்ட நம்ம கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். சரியா? வா. வர சம்பந்தி. போயிட்டு வாங்க சம்பந்தி. போயிட்டு வரேன். வாமா, வரமா மகேஷ். போயிட்டு வரேன்க்கா. ஏன் மகேஷ், ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உனக்கு தெரியுமா? மலர் வீட்டுல இருந்து எக்கச்சக்கமா நகையெல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்களாமே. நான் கூட ஏதோ 5 பவுன் 10 பவுன் இருக்கும்னு நினைச்சேன். பட்டு துணியால மூடி தட்டுப்புறம் கொடுத்து விட்டாங்களாமே. நீ பாத்தியா? நான் எதுக்கு அவ நகையெல்லாம் பார்க்கணும்? நீ பார்க்கணும்னு நினைச்சாலும் அவங்க ஒன்றும் காட்டிட மாட்டாங்க. அப்படி ஆளுங்க அவங்க. இந்த மலர் அதெல்லாம் கழுத்துல போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல, வெட்டிய பீரோக்குள்ள வச்சு பூட்ட போறா. மனுஷனுக்கு உதவாத நகையும் பணமும் என்னத்துக்கு?
அதனால அதுல கொஞ்சம் நகை எடுத்து அடமானம் வச்சோன்னு வச்சுக்க, காரை வாங்கிடலாம்ல. அவ காசு நகை எதுவும் எனக்கு வேண்டாம். காசு பணத்துல என்ன பேரா எழுதிருக்கு? அதுவும் இல்லாம இப்ப உங்க அண்ணன் சுத்தாய் போச்சுல, பாரு அதுல கொஞ்சம் நகை எடுத்து அடமானம் வச்சு காரை வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் அதை மீட்டு கொடுத்தா போச்சு. இந்த பாரு, இங்க இருந்து கிளம்பும் போது கண்டிப்பா காரோட தான் கிளம்பணும். எனக்கு வெளியில தலை நிமிர்ந்து நடக்க முடியல. அதனால போய் உடனே நகையை கேக்குறியா? நான் போய் அவகிட்டையும் கேட்க மாட்டேன், அந்த நகையை வாங்கி கொடுக்கணும் எங்க அண்ணன் கிட்டையும் கேட்க மாட்டேன். நீ ஏன் அவங்க கிட்ட கேக்குற? உங்க அம்மா கிட்ட கேளு. பாலத்துக்கு அந்த பக்கம் போடு, அது தன்னால ஒர்க் அவுட் ஆயிடும். என்ன ஆரத்தி எடுத்துக்கண்டா, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. பேசாம போ. டேய், ஆரத்தி எடுத்தா தட்டுல காசு போடணும்டா. என்னடி இதெல்லாம்? இது சடங்கு. சடங்கா? அறிவில்ல, பிச்சைக்காரத்தனமா இருக்கு. சடங்கா? சடங்கு அவங்க தான் கண்ட்ரிபியூட்ஸ், ஒன்னும் தெரியல. சடங்கு சம்பிரதாயம் வாசல் நிக்க வச்சிட்டு இருக்க. தலை வீட்டெல்லாம் சுத்தி காமிச்சிருமா? சரி பெரியப்பா, வாங்க நீ வாங்க. ஏய் காயத்ரி, இங்க வா. என்னங்க? என்ன உன் பையன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? கல்யாணம் பண்ணிட்டா நான் பெரிய மனுஷனா? என்னங்க சொல்றீங்க? என்ன சொல்றீங்கன்னா நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. அவனுக்கு என்ன கிறுக்க முத்தி போச்சா? என்னங்க நம்ம பிள்ளை போய் கிறுக்கு அது இதுன்னு கிட்ட உள்ளதுதான் சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ராகினி அதுன்னு உருகிட்டு இருந்தான். அவன் தாலி கட்டினதுல இருந்து அவன் முகரை பார்த்துட்டு தானே இருக்கேன். எல்லாத்தையும் பறி கொடுத்தா மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். இடையில வண்டி நிறுத்துன்றான், நான் கார்ல வரேன்றான், ஹோட்டலுக்கு போறான், ரூம் போடுறேன்றான். என்ன இலக்காரமா இருக்கா அவனுக்கு? போறாது குறைக்கு பொண்ணு வீட்டை கண்டா எப்படி இருக்கா அவனுக்கு? ஏண்டி ஏசி இல்லைன்னா ஐயாக்கு சோறு தண்ணி இறங்காதோ? ஏங்க அவன் என்னமோ கொஞ்சம் டயர்டா இருக்கான், அதனால அப்படி இப்படின்னு நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. என்ன அவனுக்கு மட்டும் தான் டயர்டா இருக்கா? அங்கேருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவன் பாட்டு எனக்கு என்னன்னு போயிட்டு இருக்கான். ஏய் போய் சொல்லு, வீணா என் கோபத்தை கலர்றான், அது நல்லதுக்கு இல்ல. ஓ அவனை வர சொல்லு. ராஜேஷ் கீழே வா, அப்பா அவனை கூப்பிடுறாரு. அவரதுக்கு என்ன கூப்பிடுறாரு? என்ன ராஜேஷ் என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்க அப்பா என்ன கோச்சுக்கிறாருடா. ஏன் உன்ன கோவிக்கணும்? ராஜேஷ் நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லடா. என்னடா நீ இன்னும் தீப்தியை நினைச்சிட்டு இருக்கியா? ராஜேஷ் நேத்து வரைக்கும் நீ அப்படி இருந்தது சரிதான், ஆனா இப்ப அப்படி இல்ல. நிலைமையை புரிஞ்சுக்கடா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே ராகினி தான் உன் பொண்டாட்டி. டேய் ராஜேஷ் சொன்னா கேளுடா. உன் முகம் மாறப்பல்ல ராகினியோட அத்தை உத்து உத்து பாக்குறாங்க, அத அப்பாவும் கவனிக்கிறாருடா. வாடா, கீழே எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க அப்பாவுக்கு தப்பா ஏதாவது தெரிஞ்சது அவ்வளவுதான், பிரச்சனை பண்ணாதடா. வாடா வா ராஜேஷ். ஏண்டா வந்தவங்களுக்கு வீட்டை சுத்தி காமின்னு சொன்னா நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. நீ திருந்தவே மாட்டியா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எத்தனை வாட்டரா சொல்றது? வாங்க உட்காருமா. உட்காருங்க உட்காருங்க. இருங்க காஃபி கொண்டு வரேன். தெரியுமா நான் போடுறேன். வீடு ரொம்ப அழகா இருக்கு, நல்லா ரசிச்சு கட்டிருக்கீங்க. எல்லாமே அவன் டேஸ்ட்ல கட்டினதுதான். ஓ அப்புறம் ராஜேஷ் பெங்களூர்ல வீடெல்லாம் பார்த்தாச்சா? பார்த்துட்டு இருக்க அங்கிள். என்னது அங்கிளா? ராஜேஷ் நான் உனக்கு அங்கிள் கிடையாது, சித்தப்பா முறை. இது கூட தெரியாத உனக்கு? இங்கிலீஷ்ல சித்தப்பானாலும் அங்கிள் தான். என்னங்க நீங்க இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இது கூட தெரியாதா? அதெல்லாம் ஒன்னொன்னு மனப்பாடமா வச்சிருப்பாங்க. ஹலோ கியா?
ஒண்ணும் இல்ல, ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை, அதான். ஓஹோ